கடவுள் அருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. குரு பகவான் வக்ர நிவர்த்தி. இந்த 9 கிரகங்களில் முக்கியமான ஒரு சுப கிரகம் 8 பேர் உங்களுக்கு எடுத்தாலுமே கூட, வெளியில் இருக்கிறவங்க எல்லாம் உங்களுக்கு துரோகம் பண்ணாலும் வீட்டுக்கு வந்தீங்கன்னா மனைவி உங்களை அப்படியே அரவணைச்சி கொண்டு போனால் அதை விட ஒரு பேரின்பம் பெரு வாழ்க்கை எதுவுமே இல்லை. கல்யாணம் ஆகலை, வீட்டுக்கு வந்துட்டீங்க, அம்மா அப்படியே உங்களை அரவணைச்சிட்டு சந்தோஷமாக இல்லை, நான் பார்த்துறேன்டா என் புள்ளடா நீ அப்படின்னு அம்மா அப்பா உங்களை வந்து அரவணைச்சி கொண்டு போயிட்டாங்கன்னா அதை விட ஒரு பேரின்ப வாழ்க்கை. வெளியில் எவ்வளோ துன்பம் இருந்தாலும் வீட்டுக்கு வந்தால் ஒரு நிம்மதி இருக்கணும். அப்போ எத்தனை பேர் எதிர்த்து நின்றாலும் ஒருத்தர் உங்களுக்கு ஆறுதலாக இருந்தால் நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம். இந்த தத்துவத்தை சொல்லக்கூடியது தான் குரு பகவான். அப்போ எத்தனை கிரகங்கள் எதிரியாக இருந்தாலும் இந்த குரு மட்டும் உங்களுக்கு அனுகிரகமாக இருந்துட்டாருன்னா, சப்போர்ட்டாக இருந்துட்டாருன்னா நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிப்பது உறுதி. அப்பேற்பட்ட இந்த குரு பகவான் போன நவம்பர் மாதம், அதாவது கார்த்திகை மாதம் வக்ரகதிக்கு சென்றார். டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் இந்த 4 மாதங்களாக குரு பகவான் வக்ரகதியில் இருக்கிறார். இப்போ நாம் பார்க்குறோம், உலக நாடுகள் அனைத்தும், நான் எல்லா இடத்துலையும் சொல்வது உண்டு, நாம் அதாவது பூமியில் ஸ்ட்ராங்காக இருக்கோம்னு நினச்சிக்காதீங்க. நாமளும் ஆகாயத்தில் வான்மண்டலத்தில் தான் நாம் இருக்கோம். பூமியில் இருக்கோம்னு அர்த்தம் கிடையாது. பூமி எங்கே இருக்குன்னா வான்மண்டலத்தில் அந்தரத்தில் தொங்கிக்கிட்டு இருக்கு. எப்படி மற்ற கிரகங்கள்லாம் சூரியனை சுற்றி வருதோ அதை போல் பூமியும் ஒரு பிளானட், அவ்வளோதான். நம்ம ஆகாயத்தில் அந்தரத்தில் தொங்கிக்கிட்டு இருக்கோம், இது மறந்துடாதீங்க. இந்த குரு பகவான் வக்ரமான இந்த காரணத்தினால் தொடர்ந்து பதற்றங்கள், போர் பதற்றங்கள், தேவையில்லாத போர் உருவாகியிருக்கு. இது அப்போது இஸ்ரேல் ஹமாஸ் போர் வந்தப்போ கூட இந்த பாதிப்பு ஏற்படலை. உக்ரைன் ரஷ்யா போர் வந்தப்போ கூட இந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படலை. ஆனால் இந்த குரு வக்ரமடைந்து சனியும் பெயர்ச்சி அடைந்த காரணத்தினாலே இந்த ஈரான் போர் வந்து எல்லா உலக நாடுகளுக்கும் பிரச்சனையாக போச்சு. பொருளாதார வீழ்ச்சி, தங்க விலை வீழ்ச்சி, வெள்ளி விலை வீழ்ச்சி, பெட்ரோலியம் ப்ராடக்ட், மெயினாக பெட்ரோலியம் ப்ராடக்ட்டு, கேஸ் சிலிண்டர் எல்லாமே தட்டுப்பாடு. இதெல்லாம் கூட பொருளாதார வீழ்ச்சியை கூட நம்ம சமாளிச்சுக்கலாம். ஆனால் அங்கே மக்கள் படும்பாடு, நம்ம இந்தியர்கள் அங்கங்கே போய் சிக்கலில் மாட்டிக்கிறாங்க. வளைகுடா நாடுகளில், ரஷ்யாவில், போர் நடக்கக்கூடிய இடங்களில், போர் நடத்தக்கூடிய நாடுகளில் நம்மளுடைய மக்கள்லாம் கஷ்டப்படுறாங்க. பொருளாதார அடிப்படையில், வேலை அடிப்படையில் அந்த ஊர் அதிகாரியுடைய பிடியில் சிக்கிக்கிட்டு பல சிக்கல்கள். ஃபோன் பண்ணும்போது தான் தெரியும் அவங்களுடைய ட்ரபுள் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த குரு பகவான் வக்ரம்னு எடுத்துக்கலாமா? சரி. அப்போ இந்த குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி என்பது இண்டிவிஜுவல் பர்சனுக்கு மட்டும், ஏதோ உங்களுக்கும் எனக்கும் ஒரு ரூமில் உட்காந்துருக்க உங்களுக்கும் எனக்கும் மட்டும் இல்லாமல் உலக நாடுகளுக்கு, உலகத்துக்கே, இந்த பிரபஞ்சத்திற்கே இந்த குரு வக்ர நிவர்த்தி நன்மையை செய்யும். கண்டிப்பாக அவர் ஒரு இயல்பு நிலைக்கு திரும்பிட்டார்னா, இப்போ பாருங்கள், இந்த சனி வெளியில் போனது தான் பிரச்சனை. சனி பகவான் ராக விட்டு வெளியில் போயிட்டு குருவுடைய வீட்டில் உட்கார்ந்தாரு, எல்லா பிரச்சனையும் ஆரம்பம். அப்போது இந்த போர் வந்து ஒரு சீக்கிரமாக ஒரு நல்ல முடிவுக்கு வரும்னு நம்ம நம்பலாம். இந்த வக்ர நிவர்த்தி எப்போ நடக்குது? வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி மார்ச் 19ஆம் தேதியும், திருக்கணித படி மார்ச் 26ஆம் தேதியும் நடைபெறுகிறது. அப்போது ஆல்மோஸ்ட் இந்த மார்ச் மாதம் எண்டில், பங்குனி மாதம் நிச்சயமாக இந்த குரு வக்ர நிவர்த்தி அடைஞ்சிருவார். அப்போது இந்த உலகத்துக்கே நன்மை நடக்கும்போது உங்களுக்கும் எனக்கும் ஏதாவது ஒரு நல்லது நடக்காதா என்ன? எவ்வளோ சிக்கல்கள் இருக்குது, அரசியல் பிரச்சனைகள் இருக்குது, அரசியல் எதிர்பார்ப்புகள் இருக்குது, குடும்ப அரசியல் இருக்குது, அரசியல் இல்லாத இடமே இல்லை இல்லையா? ஒரு வேலை செய்கிற இடத்துல கூட ஒரு அரசியல் இருக்கும். அவனை போட்டு கொடுப்பான், அவன் இவனை போட்டு கொடுப்பான், வச்சு செய்வாங்க. கோத்த விட்றது,
கலகம் பண்ணி விட்டுறது, மனக்குழப்பத்தை ஏற்படுத்துவது, டாமினேட் பண்ணுவது, அவனை போட்டு அமுக்கிறது, மிரட்டுறது, பிளாக்மெயில் பண்ணுறது, அதாவது இன்சல்ட் பண்ணுறது, ரெகக்னைஸ் பண்ணாமல் இருக்கிறது, இது எல்லாமே அரசியல் தான். அப்போது என்னெல்லாம் அரசியல் மாற்றங்கள் நிகழப்போகுது, குறிப்பிட்ட உங்களுக்கு நம்ம ராசிக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத ப்ரீஃபாக பார்க்கலாம் பாருங்கள். சிம்ம ராசி வக்ர நிவர்த்தி டோட்டலாக எல்லாமே டேமேஜ் ஆகி போயிருக்கு. சிம்ம ராசி அன்பர்களுக்கு நீங்கள் போட்ட பிளான் எல்லாமே டோட்டலாக டேமேஜ். அப்படி இல்லைன்னா நீங்கள் போட்ட பிளான் எல்லாமே ஸ்பாயில் ஆகிடுச்சு அப்படி சொல்ல முடியும். அதாவது இந்த அமெரிக்கா ஈரான் போரை போல், இந்த அமெரிக்கா இஸ்ரேல் ஈரான் வார், இந்த வேர்ல்டு வார் மாதிரி எப்படி நடக்குதோ அதை போல் சற்றும் எதிர்பாராத வகையில் உங்கள் வாழ்க்கையில் ஒரு போர் ஏற்பட்டிருக்கும். பெரிய நான் சொல்கிறது ஒரு ஒரு ஹையஸ்ட் லெவலில் ஒரு குடும்பம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு மேலே யாருமே இல்லை வேர்ல்டு வைடு. அவங்களுக்கே கூட டஃப் கொடுக்கக்கூடிய கால நேரம், எதிரிகள் டஃப் கொடுக்க மாட்டாங்க, டைம் டஃப் கொடுக்கும். இதனால் வரையில் நீங்கள் கால நேரத்துக்கு டஃப் கொடுத்துருப்பீங்க. நீயா நானா பார்த்துடலாம், நேரம் சரியில்லைங்கிறாங்களே, நானா நேரமாக பார்த்துடலாம், நீங்கள் அப்படி அந்த ஒரு ஹானர், அந்த ஒரு திமிரு இருந்திருக்கும். ஆனால் பாருங்கள், இப்போ இந்த அஷ்டம சனி ஆரம்பித்ததுக்கு பிறகு எல்லாமே அப்படியே ரிவைஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கும். நேரம் சொல்லு, இப்போ நீயா நானா பார்த்துடலான்டா அப்படின்னும். அப்போ எதிலும் கவனம் தேவை, பொறுமை தேவை சிம்ம ராசி அன்பர்களே. அஷ்டம சனி அந்த அளவுக்கு கஷ்டப்படுத்துதா கூட விஷயம் இல்லைங்க. நாம் நினைக்கிற விஷயங்கள் நமக்கு எதிராகவே மாறுவது. நீங்கள் ஒரு நல்லது செய்கிறீங்க, அது உங்களுக்கே அகைன்ஸ்டாக வந்து உட்காருது. நீங்கள் ஒரு நல்லது செய்கிறீங்க, ஒரு நல்ல முயற்சி எடுக்கிறீங்க, குடும்பத்துக்காக உயிரையே கொடுக்குறீங்க, அந்த குடும்பமே உங்களை திட்டினா எப்படி இருக்கும், என்ன நீ செஞ்சிட்ட அப்படி கேட்டால் எப்படி இருக்கும். இது போல் எல்லா இடத்துலும், வேலை செய்கிற இடத்துல, தொழில் செய்கிற இடத்துல, இது என்ன வேலை செஞ்சிட்ட, ராத்திரி பகலாக கஷ்டப்பட்டு கண் முழிச்சு ஒரு ப்ராஜெக்டை செஞ்சு முடிச்சு, அப்போ அங்கே வந்து உங்களுக்கு நீ என்னப்பா செஞ்சிட்ட, நீ என்ன கஷ்டப்பட்டுட்ட அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு எப்படி இருக்கும், இடி விழுந்த மாதிரி இருக்கும். இதுக்கா ஒரு வெக்ஸான மாதிரி இருக்கும், ஒரு விரக்தியான சூழ்நிலை. அப்போ சிம்ம ராசி என்பர்களே, ஒரு கடுமையான காலகட்டம். நீங்கள் எவ்வளோ பெரிய அதிகாரியாக இருந்தாலும், அதுவும் இந்த அரசு அதிகாரிகள் இருக்கிறாங்களே, அவங்களாம் மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். இப்போ கூட ஒரு பெரிய அதிகாரி ஒரு மன்னிப்பு கேட்டார், பொது வெளியில் ஒரு மன்னிப்பு கேட்டார். அவர் ஒன்றும் தப்பு செய்யலைங்க, நிர்பந்தம் தப்பு செஞ்சிட்டார், ஒரு பெரிய அதிகாரி. அப்போது சிம்ம ராசியாக இருப்பவர்களே, ஆனால் குறிப்பாக அரசு அதிகாரிகள், நீங்கள் உங்கள் கடமையிலிருந்து தவறி நீங்கள் சஸ்பெண்ட் ஆனால் கூட பரவாயில்ல, நேர்மையாக இருந்துட்டு போயிடுங்க. சஸ்பெண்ட் ஆனால் கூட அடுத்து நீங்கள் எழுந்து வந்துக்கலாம். அப்போ அரசு அதிகாரிகள்லாம் பலவிதமான அழுத்தங்கள், டிப்ரெஷன்ஸ், மனசு ஒரு கவலை. ஐஏஎஸ் அதிகாரிகள், ஐபிஎஸ் அதிகாரிகள் பெரிய டிப்ரெஷன், என்ன முடிவெடுக்கிறதுன்னு தெரியாமல் இருப்பாங்க. இப்போ நம்ம என்ன டிசைட் பண்ணுறது, சிம்மராசி நண்பர்களுக்கு என்ன குழப்பம், இப்போ நாம் என்ன முடிவெடுக்கிறது அப்படின்னு தெரியாமல் இருப்பாங்க. குடும்ப பெண்களாக இருக்கலாம், ஃபேமிலி சப்ஜெக்டாக இருக்கலாம், குடும்ப பெண்களாக இருக்கலாம், குடும்பத்திலேயாக இருக்கலாம், வெளியிலேயாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், காதலாக இருக்கலாம், கணவன் மனைவியாக இருக்கலாம். மெயினாக பிஸ்னஸ்ஸு, ஜாப், மெயின் ஜாப், அப்புறம் பிஸ்னஸ், மற்றெல்லாம் ஃபேமிலிலாம் தேர்டு ஒன்று தான். அப்போ நம்ம இப்போ என்ன முடிவு எடுக்கிறது, ஸ்டார்ட் பண்ணுறதா, இல்லை முடிச்சுக்கிறதா, இல்லை கைமாற்றி விட்றதா, இல்லைன்னா இந்த ஜாபில் நம்ம கண்டினியூ பண்ணுறதா, வெளியில் வந்துடுறதா, இந்த மாதிரி மனக்குழப்பங்கள் எல்லாமே இருட்டாக இருக்க சமயம். அடுத்து என்ன செய்கிறது, நான் நிதானமாக இருக்கேன், நான் ஒன்றுமே சொல்லாமல் இருக்கேன். என்னை சுற்றி நடக்கிற விஷயங்கள், வேலை வருது, வருமானம் வருது, வருமானம் வராமல் இருக்காது. சிம்மராசி என்பர்களே, வருமானம் வராமல் இருக்காது.
ஆனால் அதை தாண்டி ஒரு ஜெயிக்கிறதுன்னு இருக்குது இல்லை, ஒரு நிம்மதின்னு ஒன்று இருக்குல்ல. மெயினாக இப்போ நீங்கள் ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கணும். உடல்நிலை ஆரோக்கியம் கவனமாக இருக்க வேண்டும். எதில் எச்சரிக்கையாக இருக்கிறீங்களோ இல்லையோ ஹெல்த்தில் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணணும். அதே போல் ஃபேமிலியில் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அதான் சொல்கிறேன், நீங்கள் குடும்பத்துக்காகவே உழைச்சி எவ்வளோ சாமர்த்தியமாக வெளியில் சாமர்த்தியம், சமயோஜித புத்தி, டேலண்ட்டு எல்லாம் இருந்துட்டு இதெல்லாம் யாருக்காக பண்ணுறீங்கன்னா குடும்பத்துக்காக. அந்த குடும்பம் உங்களுக்கு நன்மையாக உள்ளதா, போனால் அங்கே நிம்மதி இருக்கான்னு பார்க்கணும். குடும்பத்தை கவனிங்க, ஹெல்த்தை கவனிங்க. அப்போ இந்த மாதிரி தொழில், வருமானம், வேலை வாய்ப்பு, இருப்பிடம், விபத்துக்கள் மற்றும் ஏனைய மனக்குழப்பம், மனசில் பயம், இந்த மாதிரியான விஷயங்களில் கஷ்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு விதமான மனக்குழப்பத்தில் டிப்ரெஷனில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய கன்ஃபியூஷனில் இருக்கக்கூடிய சிம்ம ராசி நண்பர்கள், குறிப்பாக அரசியல் நண்பர்கள், அரசியல் தலைவர்கள், அரசியல் நண்பர்கள், சினிமா துறையை சார்ந்தவர்கள், மீடியா துறையை சார்ந்தவர்கள், அதே போல் ஆன்மீகத்தில் கோவில்களில் வேலை செய்யக்கூடியவங்க, மெயினாக அரசியல் நண்பர்கள். அப்போது உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள், வீண்வெளி அவமானங்கள் எப்படிலாம் என்னங்கிறது எனக்கு தெரியும். அப்படி கஷ்டத்தில் இருக்கக்கூடிய சிம்ம ராசி அன்பர்களே, இந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி என்பது உங்களுக்கு லாபஸ்தானத்தில் நிகழுது. உண்மையிலே உங்களுக்கு ஒரு கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், வட்டி கட்டுறது, இன்ட்ரெஸ்ட் கட்டுறது, இதிலெல்லாம் உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குமே. ஆனால் கவலை வேண்டாம் சிம்ம ராசி அன்பர்களே, அதெல்லாம் கிளியர் ஆகிறதுக்கான சான்சஸ் உண்டு. அரசியல் நண்பர்களாக இருக்கலாம், அரசியல் தலைவர்களாக இருக்கலாம். இப்போ நாம் என்ன ஸ்டாண்ட் பை நிற்கிறது, நம்ம கண்டிப்பாக நிற்கிறோம், அதில் எந்த சந்தேகம், நம்ம தான் ஜெயிப்போம். இருந்தாலும் ஒரு ஆலோசனை, ஜோதிட ஆலோசனை, வழிபாடுகள் முக்கியம். திமிராக இருக்காதீங்க, அலட்சியமாக இருக்காதீங்க, ஒரு வழிபாடு முக்கியம். ஒரு முறை ஜோதிட ஆலோசனை பெறுவது சிறப்பு. வழிபாடுகள் கை கொடுக்கும். சிம்ம ராசி என்பர்களே, இந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி நன்மையை செய்கிறது. கூடவே நீங்கள் என்ன வழிபாடுகள் செய்ய வேண்டும் என்பதை உங்கள் பிறப்பு ஜாதகத்தை வைத்து அறிந்து செய்வீர்களே ஆனால் வழிபாடுகள் வளர்ச்சியை கொடுக்கும். ஸோ அதே போல் திருமணங்கள், அப்போ எந்த ராசியானாலும் திருமணங்கள் மெயின் ரொம்ப முக்கியம். ஒரு வாழ்க்கை ஃபுல்ஃபில் ஆகணும். அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கல்யாணம் ஆனாதான் அவனுக்கு வாழ்க்கைக்கு அவன் பிறந்ததுக்கு ஒரு அடையாளம். அது பெண் குழந்தைகளாக இருந்தாலும் சரிதான். ஆம்பளை பசங்க, பொம்பளை பசங்க கல்யாணமே வேணும் அப்படிங்கிறது இதெல்லாம் சாமர்த்தியம் கிடையாது, திறமை கிடையாது. கல்யாணம் ஆனாதான் உங்களுக்கு ஒரு அடையாளம், பிறந்ததுக்கு ஒரு மரியாதை, ஒரு அர்த்தம். அதில் இரண்டாவது திருமணங்கள், முதல் திருமணம் முடிஞ்சு குழந்தைகள் இல்லை, 38 வயசாது, 40 வயசாது, எப்படி அமைச்சிக்கிறதுன்னு தெரியல, ஜாதகம் பார்த்து சொல்கிறோம்னா அப்போ நீங்கள் சொல்கிற பேச்சை கேட்கணும். குரு வக்ர நிவர்த்தி அடைந்துள்ளது. முதல் திருமணம், இரண்டாவது திருமணத்துக்கான காலம், நல்ல வாழ்க்கை அமைய போது. மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்கள் தயவு செஞ்சு மிஸ் பண்ணாதீங்க. அலட்சியமாக இருக்காதீங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக காது கொடுத்து கேளுங்க. முக்கிய இம்பார்ட்டன்ட் கொடுங்க. உங்களுக்கான பரிகாரத்தை அறிந்து செய்யுங்கள். உங்களுக்கான பரிகாரம் என்னன்னு கேட்டு செய்யுங்க. சார் இது ஒரு நல்ல நேரம், குழந்தை இது ஒரு நல்ல நேரம், நிச்சயமாக திருமண யோகங்கள் கைகூடும். இல்லை அந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி என்பது அவ்வளவு ஒரு சிறப்பு. அதே போலத்தான் குழந்தை பாக்கியம். குழந்தை பாக்கியம் கைகூடும். குரு தானே சார் வேணும், வீரியம் அவர் தானே சார், நன்மை அவர் தானே சார். குரு, குழந்தை பாக்கியம் உண்டு. ஆனால் இந்த குழந்தை பாக்கியத்தில் ஏதேனும் தடைகள் இருக்குது. 6 வருஷமாக இருக்குது, 8 வருஷமாக இருக்குது, 10 வருஷமாக இருக்குது. அதுக்கு கணவன் மனைவி இருவருடைய ஜாதகம் முக்கியம்.
இப்போ கூட நியர்பையாக ஆஸ்திரேலியாவிலேருந்து ஒரு தம்பதி, ஒரு பெண் குழந்தை 33 வயசாகுது, வீட்டுக்காரர் வந்து ஒரு ப்ரொஃபஸராக இருக்காங்க, கால் பண்ணாங்க. 2 பேர் ஜாதகமும் பார்த்தோம், ஒரு பரிகாரம் சொன்னோம், செஞ்சாங்க. நல்ல செய்தி சொல்லியிருக்கிறாங்க. அது ட்ரீட்மெண்ட்டாக இருக்கலாம், ட்ரீட்மெண்ட்டுக்கு போகலாமா போகக்கூடாதா, இயற்கையாகவே எத்தனையோ அன்பர்களுக்கு இயற்கையான முறையில் குழந்தை பிறக்குது. இதெல்லாம் வாராகியுடைய ஆசீர்வாதம். அப்போது குழந்தை பிறப்புக்கான காலம், குழந்தை பாக்கியம் உருவாகும். இது போல் பல நன்மைகள், பல பாக்கியங்கள் உங்களுக்கு காத்திருக்கிறது. ஸோ உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பர்களே, இந்த குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி உங்களுக்கு எல்லா நன்மைகளையும் செய்யட்டும், எல்லா வளங்களையும் உங்களுக்கு கொடுக்கட்டும். குறிப்பாக நிம்மதி, வருமானம், ஆரோக்கியம், இந்த 3ம் இருந்தால் இறைவன் உங்கள் கூடவே இருக்கிறதா அர்த்தம். இதுக்கு குறைவில்லாமல் பார்த்துக்குங்க, நிச்சயமாக நல்லதே நடக்கும். ஜெய் வராகி. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.